வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சொரக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 3 பெரிய ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊறினதும் அதை குக்கருக்கு மாற்றுங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருங்க. பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும், கடலைப்பருப்பு சீக்கிரம் வேகாது. அதனால தான் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்குறோம். இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், உளுத்தம்பருப்பு நல்லா கலர் மாறட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு கை கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகமும் கருவேப்பிலையும் வறுபட்டதும் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா இங்கே வதங்கிருச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மறுபடியும் வதக்க ஆரம்பிக்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகும். அடுத்ததாக நம்ம சொரக்காய் சேர்க்க போகிறோம். இது ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய். நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்க்குறேன். இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துருங்க. இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சொரக்காவை நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வதக்குறோம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இது சீக்கிரம் வெந்துடும். இது அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் ஒரு தடவை மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டாச்சு. மறுபடியும் மூடிடலாம். இதோ இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இதோ இங்கே தண்ணியெல்லாம் கூட நல்லா வத்திருச்சு. வெந்துருச்சா வேகலையான்னு டவுட் இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு ஒன்று நசுக்கி பார்த்துக்கோங்க. காய் வெந்துருச்சுன்னா வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். இப்போது காயும் ஏற்கனவே வெந்தது தான், பருப்பும் ஏற்கனவே வெந்தது தான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா முடிஞ்சுது. கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு பதிலாக இப்போவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். ஸோ இதோ நம்மளோட சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இது நீங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கிற கூட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.